காலைல கூட ஒரு அம்மா டார்ச்சர் பண்ணுது, காலைல ஃபோன் பண்ணுச்சு, மதியம் ஃபோன் பண்ணுச்சு, 20 தடவை ஃபோன் பண்ணிடுச்சு. என் பையனுக்கு 12 வயசு ஆகுது, 12 வயசு ஆச்சுன்னா எதுக்குமா ஜாதகம், அந்த பையனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 5 வயசுல ஒருத்தட்ட பார்த்தா அவர் வேற மாதிரி சொன்னார். நான் பார்க்கறது இல்லைம்மா, பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேங்க அப்படின்னா, பார்க்க மாட்டேன், எனக்கு பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டேன் கடைசியா. ஓகேங்களா, எனக்கு பார்க்க தெரியாது, ஜோசியம் பார்க்க தெரியாது, வேற நல்ல ஆள்கிட்ட பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னன்னா 12 வயசுல நான் பார்த்து அந்த பையனுக்கு 2 கல்யாணம் சொன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, அப்போ எதுக்கு ஜோசியம் பார்க்குறோம்? அடுத்த கொஸ்டின், அப்போ எதுக்கு ஜோசியம் பார்க்குறோம்? ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. அப்போ ஏதாச்சும் பரிகாரமாச்சும் நீங்கள் சொல்லணும். ஒன்றும் நீங்கள் 12 வயசுல கல்யாணம் பார்த்தாச்சு, 2 கல்யாணம் தெரிஞ்சு போச்சு, 12 வயசுல பரிகாரம் பண்ணிடலாம்ல. அப்போ 12 வயசுல பரிகாரம் பண்ணி பிரச்சனையை சரி பண்ணலாம். அப்படி 12 வயசுல சரி பண்ணியிருந்தா எதுக்கு கோர்ட் இவ்வளோ பெரிய கோர்ட் கட்டி வச்சிருக்காங்க? ஊருக்கு கோர்ட் டபுள் 3 மாடிலாம் கட்டிட்டாங்க இடம் பத்தாம. அப்போ எதுக்கு இவ்வளோ கோர்ட்டு போகுது? எல்லாம் நட்சத்திர பொருத்தம் பார்த்தானே பண்ணுறோம், ரச்சு பார்த்து தான் பண்ணுறோம். ரச்சு பார்க்குறது வந்து தாலி பொருத்தம்னு சொல்கிறாங்க. ரச்சு சரியாக இருந்தால் அவன் சாக மாட்டான். புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, யாரும் சாக மாட்டாங்கன்னு. இப்போ நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்குலாம் ரச்சு பார்க்காம நடந்துச்சு. இப்போ டெய்லி தன் பேர் செத்துக்கிட்டு இருக்கான், நோய் வந்து சாகுறான். அவன்லாம் ரச்சு பார்த்தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா